பிரிவினை மற்றும் விரோதத்தை நிராகரித்து சுதந்திர மலேசியா என்ற உண்மையான அர்த்தத்தை மலேசியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மலேசிய தின செய்தியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆற்றல் மற்றும் திறமைகளை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்த அனைத்து மலேசியர்களும் ஒற்றுமையை நிலைநிறுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தினார். ஆண்டுதோறும் நடைபெறும் மலேசிய தின கொண்டாட்டம் இனம், மதம், கலாச்சாரம் ஆகியவற்றை கடந்து தேசத்தின் மீதான அன்பையும் மக்களிடையே ஒற்றுமையையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் சீன வாக்காளர்களை கவர அம்னோ டிஏபியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று ஜொகூர் மந்திரி பெசார் டத்தோ ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். அவ்வகையான கூற்றுகள் ஆதாரமற்றவை என்றும் மரியாதை, நல்லிணக்கம் மற்றும் முறையான நடத்தை ஆகியவற்றில் வேரூன்றிய ஜொகூர் அதன் தனித்துவமான அரசியல் அணுகுமுறையை கொண்டுள்ளது என்றும் ஜொகூர் அம்னோ தலைவருமான அவர் தெரிவித்துள்ளார். அத்தகைய அரசியலுக்கு ஜொகூரில் இடம் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். லகா டத்தோ மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் ஒருவர் வீட்டில் இறந்து கிடந்தது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த நிபுணத்துவ மருத்துவரின் மரணம் குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பணியிட கொடுமைப்படுத்தல்கள் எனும் நச்சு வேலை கலாச்சாரம் தொடர்கிறது என்பதை தாம் புரிந்து கொள்வதாகவும், எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இனியாவது நிறுத்த வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்திய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் உடனான சந்திப்பு பயன்மிக்க சந்திப்பாக அமைந்தது என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். இச்சந்திப்பில் பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரனும் பங்கேற்றார். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கீர்த்தி வர்தன் சிங் செனட்டர் சரஸ்வதியுடன் தனிப்பட்ட முறையில் கலந்து ஆலோசித்தார். இச்சந்திப்பிற்கு பிறகு மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம், துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழக ஆயுர்வேத இருக்கை அமைப்பது குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் குலசேகரன் இருவரும் பார்வையிட்டனர். திரங்கானுவில் RXZ குழுவினர் சம்பந்தப்பட்ட விபத்தில் 3 பேர் பலியாகினர், 6 பேர் காயமுற்றனர். மாராங், கெமாமான் மற்றும் உலு திரங்கானு ஆகிய இடங்களில் அவர்களின் உறுப்பினர் கூட்ட நிகழ்விற்கு பிறகு பங்கேற்பாளர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 31 பயணிகளுடன் பயணித்த 2 அடுக்கு சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பயணிகள் படுகாயமுற்றதாகவும் 2 ஓட்டுநர்கள் உட்பட 10 பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் பேரா மாநில மீட்புப்படை ஆணையத்தின் உதவி இயக்குநர் சவாரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை 1:10 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.